சோம்பலை உதறி தள்ளுங்கள், சாம்பலும் சரித்திரம் படைக்கும். சோம்பலை உதறி தள்ளுங்கள், உங்கள் சாம்பலும் சரித்திரம் படைக்கும். ஐயா அப்துல் கலாம் சொன்னது மாதிரிதான், நம் பிறப்பு சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்பதை தன்மானமும் இனமானம் கொண்ட எண்ணுயிர் தம்பி தங்கைகள் கவனத்தில் வச்சுக்கணும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், நாம் பாதியிலிருந்து அதிலிருந்து இதிலிருந்து தொடங்கல, ஒரு புள்ளியிலிருந்து தொடங்குறோம். தாய்மொழியை நீ ஆனாவிலிருந்து எழுத வேண்டும். அழிந்து போனது, உன் இனம் செத்து போய்விட்டு தமிழர்கள் என்று இங்கு யாரும் இல்லை. இருந்திருந்தால் நாம் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட போறோம், இவ்வளவு போராடி கொள்றோம்? இங்க யாரும் இல்லை, எல்லாம் முடிந்து போனது. ஒரு சுடுகாட்டில் நின்று கத்திருந்தா கூட 10 பிணத்தை எழுப்பியிருக்கலாம். இனத்திற்கு முன்பு 15 ஆண்டுகளாக நான் பேசியதை விட்டுவிடாதே. நம் மாவீரர்கள் அடைகாத்த அந்த விடுதலை நெருப்பை அணைய விடா, பற்றவை. முன்னைக்கு முன்னே வேகமாக 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 கடைசி சுற்று லாஸ்ட் ரவுண்ட் என்ற என்ன வேகம் எடுத்து ஓடுவாய், அந்த ஓட்டத்தை இந்த 5 ஆண்டுகள் ஓட வேண்டும் என் உடன் பிறந்தார்கள். நாம் 100 மீட்டர் 200 மீட்டர் ஓடல, டக்குன்னு வந்த உடனே தப்ப தட்டிட்டு போறது. 5000 கிலோமீட்டர் 5000 மீட்டர் ஓட்டம். இது 5000 மீட்டர் ஓட்டம், தொடர் ஓட்டம். நீண்ட தூரம் வந்துட்டோம், இது கடைசி சுற்று. இந்த மறுபடியும் சொல்றேன், இந்த களமும் காலமும் நமது கையிலே, நமக்காக காத்திருக்கிறது களம். உள்ளாட்சி தேர்தல் இருக்குது, 29 நாடாளுமன்ற தேர்தல் இருக்குது, 31 தேர்தல் இருக்குது. உறுதியா 29 தேர்தலில் எவரோடும் கூட்டில்லாது மறுபடியும் தனித்து 40 தொகுதியிலே 20 பெண்கள் 20 ஆண்கள் மான வீரமிக்க புலி மறவர்களை களத்திலே நிறுத்தி மறுபடியும் களத்திலே இழந்த வாக்குகளை திரும்ப பெற்று பன்மடங்கு வாக்கை உயர்த்தி அடுத்து நாங்க தான் என்ற நிலைப்பாட்டை இந்த மண்ணிலே விதைக்கிறோம்.